கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 115வது சங்கீதம் 115 அந்த 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அதாவது பெருக பண்ணுவார், விருத்தியடைய பண்ணுவார், பலனாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார், அவர் விருத்தியடைய பண்ணுவார், அவர் பலனடைய செய்வார். அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மேலே வாசிக்கிறோம், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்பு, கர்த்தருக்கு பயப்படுறவங்களே கர்த்தரை நம்புங்க. அப்போ கர்த்தரை நீங்கள் நம்புவதனால அவர் உங்களை நினைத்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை நாம் நம்பணும். நீங்களும் நானும் கர்த்தரை நம்பணும். நீ கர்த்தரை நம்புங்க, ஆண்டவரை நம்பி வாழுங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கிருபை சூழ்ந்து கொள்ளும், அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான், அவன் நம்பிக்கை வீண் போகாது. இப்படியெல்லாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம், நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆண்டவர் கர்த்தரை நம்புவதனால அநேக நன்மைகளை அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த சங்கீதத்தில் அவர் சொல்லுகிற ஆசீர்வாதம் என்ன, ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார், விருத்தியடைய பண்ணுவார். காரணம் கர்த்தரை நம்புவதனால. ஆகவே நாட்களில் கர்த்தரை நம்புவோம். ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் பெருக பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார், அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவர் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நீர் வர்த்திக்க பண்ணுவீராக, நீர் பெருக பண்ணுவீராக, நீர் விருத்தியடைய பண்ணுவீராக. அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.